சர்மிளா. மதுரை என்றாலே மல்லிகை என்று கூறுவர். அதுபோல ஒரு பண்டிகை காலங்களில் உபயோகப்படுத்தப்படும் அந்த மல்லிகை பூ விலையானது தற்போது இன்றைய தினம் மிக கடுமையாக உயர்ந்துள்ளதால் பூக்களை வாங்கக்கூடிய பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தக்கூடிய நிலைமைதான் ஏற்பட்டிருக்கிறது சர்மிளா. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக மதுரை உசிலம்பட்டி பகுதியில் தற்போது 1 கிலோ மல்லிகை பூ 12,000 ரூபாய் விற்கப்படுகிறது. அதாவது காலை 6,000 ரூபாய் என்று ஆரம்பித்த மல்லிகை பூ தற்போது கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் என விற்பனை செய்யப்படுகிறது சர்மிளா. தொடர்ந்து அந்த பூக்களின் வரத்து குறைவு என்பதாலும் தற்போது அடுத்த வாரம் பண்டிகை வார காலம் என்பதாலும் தற்போது இந்த பூக்களின் விலை என்பது கடுமையாக உயர்ந்துள்ளது என்று கூறலாம். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தற்போது மலர் சந்தையில் இன்று காலை மல்லிகை பூ 12,000 ரூபாய், முல்லைப்பூ 1,300 ரூபாய், பிச்சிப்பூ 650, கனாம்பரம் 200, ரோஸ் 300 என கிட்டத்தட்ட எல்லா பூக்களின் விலையும் தற்போது உயர்ந்துள்ளது என்று கூறலாம். அந்த வகையில் தற்போது அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த பண்டிகை பொங்கல் பண்டிகை கொண்டாட இருப்பதனாலும் கூட இந்த உயர்வு இருக்கலாம் என்ற பூக்களை விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளார். இருந்த போதிலும் கூட தற்போது இந்த பூக்களின் வரத்து அதாவது குளிர் என்பதால் பூக்களின் வரத்து குறைவு என்பதற்காக தான் பூக்கள் வராதவரால் தற்போது இந்த விலை கடுமையாக உயர்ந்துள்ளது என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பூக்களின் விலை உயர்ந்துள்ளது குறித்து தற்போது வியாபாரிகளேயே மகிழ்ச்சி அடைந்தால் கூட அதை வாங்க வரும் பொதுமக்கள் இந்த விலையை கண்டு அதிர்ச்சி அடையும் நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது சர்மிளா.